அது ஸ்டாலின் உணர்றாரு. கலைஞருக்கு இருந்தது வேற, ஸ்டாலின் வந்திருக்காரு. தனக்கான கட்சியா இருந்தாலும் கூட இதுல எல்லாமே சேரணும். அது அங்க சேகர் பாபா இருக்கட்டும், மா சுப்பிரமணியமா இருக்கட்டும் மெட்ராஸ்ல, என்ன அதுக்கப்புறம் தாமோ அன்பரசன், எல்லாமே அவங்கவுங்க செல்வாக்கெல்லாம் சேரும் போதுதான் திமுக பலமா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. தாமோ அன்பரசன் வேற, மாசு நீ வந்து சேகர் பாபெல்லாம் தேவையில்லை, நான் மட்டும்தான் இங்கே அப்படின்னு நினைத்தால் எப்படி இருக்கும் திமுக? அதனாலதான் நீங்க அவர் வந்து சிஎம்க்கு வந்து ஒரு பெரிய இமேஜ்ன்ற நான் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு இமேஜ் விழுவுது. நீ ஆல் ஓவர் இந்தியாவில் இன்னைக்கு வந்து எல்லாம் பார்த்துருப்பாங்க. நீங்க வந்து திமுக திடீர்னு நீங்க வந்து தனி ஆலோசனை பண்ணிட்டு இருந்த காங்கிரஸ் திடீர்னு ஏங்க அப்படி சரண்டர் ஆகி வருதுப்பா? தேமுதிக ஒரு பெரிய ட்விஸ்ட், தேமுதிகவை அனுசரிச்சு டக்குன்னு உள்ள கொண்டாந்தாரு. இப்ப இன்னைக்கு ஒரு இமேஜ், பெரிய இமேஜ். 3 முறை சிஎம்மா இருந்த ஒருத்தரை இன்னைக்கு வந்து அரவணைச்சு திமுக சேர்த்திருக்காரு அவரு. ஸோ ரைட்டு, தவிர்க்க முடியாத ஆளா இருக்காரு தமிழ்நாட்டில் ஸ்டாலின். டிஎம்கே தான் நம்மளுக்கு அனுசரிச்சு போனாதான் நம்மளுக்கு வெற்றிங்கிறத காங்கிரஸ் தலைமை உணர்ந்ததுனால இப்ப திருப்பி வர்றாங்க அவங்க. நான் அதுக்கும் சொல்றேன்.